வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரி அதாவது முக்கோணவியல் அப்படின்ற சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1 மார்க் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் அ டவர் அண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோ இஸ் √3:1, then the angle of elevation of the sun has measured. ஸோ இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸ், எலிவேஷன்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, எப்படி ட்ரா பண்ணும், இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு சம்மும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். ஸோ அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் எலிவேஷன் கொஸ்டின். தமிழில் பாருங்கள். ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்றக்கோண அளவானது எதுவாக இருக்கும்? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 45 டிகிரி, 30 டிகிரி, 90 டிகிரி, 60 டிகிரி. நமக்கு அந்த பிக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த ஆங்கிள்லேருந்து அந்த எலிவேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இதில் ஏபி அப்படின்றது கோபுரமாக இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ ஏபின்றது கோபுரம், அதோடைய ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரிசான்டலாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஷேடோன்னு எடுத்துக்கணும். இது ஒரு கோபுரம் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ கோபுரத்துடைய ஹைட்டும் அதோடைய ஷேடோவும் என்ன விகிதத்தில் இருக்குது? √3:1 அப்படின்ற விகிதம், அதாவது அந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஆங்கிள்னு சொல்லும்போது இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னு நாமளாக இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா இங்கேருந்து அந்த கோபுரத்தோட உச்சியை மேல் பக்கமாக பார்க்குறோம். நமக்கு தெரியும் எலிவேஷன்னா கீழேருந்து ஒரு பொருளை மேல் நோக்கி பார்ப்பது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆங்கிள் உருவாகும், வேறு எங்கேயும் உருவாகாது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஏபி பை ஏசி, அதாவது ரேஷியோ tan θ = ஏபி, கோபுரத்தின் உயரம் மற்றும் அதன் ஷேடோ நிழலானது இந்த ரேஷியோவில் இருக்குது. √3/1 நமக்கு தெரியும். √3/1ன்றது என்ன? √3. ஸோ tan θ = √3. ஆனால் எந்த ஆங்கிள் அது √3 நமக்கு தெரியாது. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எந்த டேனோட எந்த வேல்யூக்கு √3 வரும்? 30, 45, 60? 60. வெரி குட். அப்போ தீட்டான்றது என்ன? 60 டிகிரி. ஸோ அப்போ எந்த ஆங்கிளில் அதோடைய வேல்யூ இந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரின்றது தான் ஆன்சர். அது வந்து 4th ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். A tower is 60 meter height. Its shadow is x meters shorter when the sun's altitude is 45 degree than when it has been 30 degree, then x is equal to. கொஞ்சம் கேட்கும்போது அந்த சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது இல்லையா? அதில் இருக்கிற சின்ன சின்ன நோட்டேஷன், கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்சரும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் இந்த கோபுரம் ஏசி. அது என்னது? 60 மீட்டர். ரைட். சூரியனை காணும் ஏற்றக்கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 உயரும்போது, இப்போ ஒரு நீங்கள் நிற்கிறீங்க, இங்கேருந்து இந்த சூரியனை பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்கும்போது அதோடைய ஆங்கிள் 30 டிகிரி. அங்கேருந்து நீங்கள் இங்கே வரீங்க, அப்போ அதோடைய ஆங்கிள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மாறும், 45 டிகிரியாக மாறும். அதைத்தான் அங்கே கொடுத்துருக்காங்க. திரும்பவும் கவனிங்க. உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்றக்கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும்போது அந்த கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்போது முதல்ல இருந்ததை விட எக்ஸ் மீட்டர் நமக்கு கம்மியாகுது. அப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு வரும்போது எக்ஸ் மீட்டர் கம்மியாகுதுன்னு சொன்னால் அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ் மீட்டர் இருக்கும். அதனால் நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நமக்கான கொஸ்டின். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த நீளமும் தெரியணும், அதுவும் எனக்கு தெரியாது, அன்னோன் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டயக்ராம் ரெடி. இப்போ இந்த டயக்ராம்லேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ ஏசி 60, இது 45 டிகிரி, இது 30 டிகிரி, இது எக்ஸ், இது ஒய். கிளியர்? குட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறேன்? ஏடிசி, அடுத்தது ஏபிசி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ நான் எடுத்துக்க போகிறது ஃபஸ்ட்டு இது ஏடிசி எடுத்துக்கிறேன். அதோட ஆங்கிள் என்ன 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், அதாவது 60. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் y 60/y. நமக்கு தெரியும் tan 45 டிகிரி வேல்யூ 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு வாட் 60/y. therefore இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது y ஈக்குவல் டு 60. ஆக எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைச்சாச்சு. இதுதான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற க்ளூ. இந்த க்ளூவை வச்சு நான் என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கான ஆங்கிள் என்ன 30 டிகிரி. அப்போ tan 30 என்ன, இந்த 30க்கு ஆப்போசிட் பார்த்தா 60. இங்கே என்ன பண்ணுது அட்ஜசன்ட் பாருங்க, இது எக்ஸ் இது ஒய். அப்போ ஏபியோட லென்த் என்னவா இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதனால தான் tan 30 டிகிரி அப்படின்றத என்னென்னு எழுதலாம் 60/x + y. இப்போ இதோடைய வேல்யூ என்ன 1/√3. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினேன்னா 1 × x + y x + y 60 × √3 60√3. ஸோ x + y இஸ் ஈக்குவல் டு 60√3. இது வரைக்கும் கிளியர் ஆச்சா? இப்போது எனக்கு இதில் எக்ஸ் மட்டும்தான் தெரியாது, ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த ரைட் சைடில் 60√3 இருக்குது. நவ் யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் ஒய் ஆன் த ரைட் சைட். இட் வில் பிகம் ஆஸ் -y. ஆல்ரெடி யூ நோ த வேல்யூ ஆஃப் y, ஸோ அப்ளை இட். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 60√3 - 60. இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, குட் கரெக்ட் 60 காமனாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த 60 வெளியில் எடுங்க, பேலன்ஸ் என்ன இருக்கும் √3 - 1. ஆனால் √3யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். √3யோட வேல்யூ உங்களுக்கு சம்லையும் கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் அப்படின்றதுனால இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. பட் யூஸ்வலாக நமக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் √3யோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நமக்கு தெரியும் 1.732 அப்படின்றத இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1.732லேருந்து இந்த 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், 0.732 வந்துருச்சா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 43.92 மீட்டர் வந்திருக்கா? ரைட். இதில் எந்த ஆப்ஷன் அப்போ கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன் 43.92 மீட்டர். ஓகே, இது ரெண்டு சமம் நல்லா புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் நம்ம. The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of a multi-story building are 30 degree and 60 degree respectively. The height of the multi-story building and the distance between two buildings we have to find. Okay, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அடுக்கு கட்டடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சி அடி இவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டிடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டிடங்களுக்கு இடையே உள்ள தொலைவானது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இப்போ ஏபி அப்படின்றது நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு பில்டிங் அப்படின்னு. ஏபி ஒரு பில்டிங், அதோடைய ஹைட் என்னது 20 மீட்டர். இந்த பில்டிங்கை ஆப்போசிட்டாக இன்னொரு பில்டிங்லேருந்து நம்ம மல்டி ஸ்டோரி பில்டிங்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு மால்னு வச்சுப்போமே, அங்கேருந்து நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, அதாவது அதோடைய டாப்லேருந்து இந்த பில்டிங்கோட டாப்பை நம்ம பார்க்குறோம். என்ன இதில் பார்க்குறோம், என்ன ஆங்கிளில் பார்க்குறோன்னா 30 டிகிரியில் பார்க்குறோம். அடுத்தது அதோடைய டாப்லேருந்து இதோடைய பாட்டம் பார்க்குறோம் 60 டிகிரியில் பார்க்குறோம். இதுதான் கொஸ்டின். ஸோ மல்டி ஸ்டோரி பில்டிங் அண்ட் திஸ் இஸ் வாட் another பில்டிங், ஆங்கிள்ஸ் ஆர் given, ரைட். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது என்னன்னு சொன்னால் இறக்க கோணம். இறக்க கோணம்னா 30 டிகிரி இங்கே வரும். ஸோ நமக்கு தெரியும் இங்கே 30னா இங்கேயும் 30. அதுபோல் இது என்னது, இதுவும் இறக்க கோணம். இப்போ இது ஃபுல்லாக 60 டிகிரினா இங்கேயும் நமக்கு என்ன வரும் 60 டிகிரி வரும், ரைட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ அன்னோன் வேல்யூ, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பில்டிங் ஏபி 20 மீட்டர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேர் எதிரில் இருக்கிற பில்டிங்லேயும் அந்த அளவுக்கு 20 மீட்டர் தான் இருக்கும் இல்லையா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும், இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட ஹைட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஹைட் நமக்கு தெரியாதுன்றதுனால ஜஸ்ட் we are taking it as x. இப்போ இதை எல்லாமே யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண போகிறோம். லிசன், tan 30 டிகிரி முதல்ல யூ ஹாவ் டு டேக் த பிஇசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இபிசி இதில் tan 30 டிகிரி எடுத்துக்கோங்க. tan 30 is nothing but what, opposite by adjacent. இது yன்னு எடுத்தோம்னா இதுவும் என்னது, அதற்கு சமம், equal. So this is also what, y. So tan 30 degree is equal to x by y. We know the value of tan 30 degree, that is 1/√3. That we have to equate with x by y. That's why x by y is equal to what,
1 by root 3. If you do the cross multiplication, you will be getting y in terms of x, not exactly y value, in terms of x. So, அப்போ root 3x is equal to y. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது tan 60. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, CADன்ற ட்ரையாங்கிள். அதில் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் என்னது? 20 plus x by, as usual, இங்கே y வந்துடும். tan 30 நமக்கு தெரியும், 60 நமக்கு தெரியும், root 3. இதையும் cross multiply பண்ணுங்க, you'll be getting what? root 3y equal to 20 plus x. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? y ஓட வேல்யூ in terms of x நமக்கு தெரியும். ஸோ y ஓட வேல்யூ root 3xன்னு தெரியும். அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா you know very well root 3 into root 3, 3x, which is equal to 20 plus x. Then we have to merge all the x terms together. அப்போ நமக்கு 3xும் xும் merge ஆகி என்ன ஆகிடும்? 3x minus 2x அப்படி 3x minus x 2xன்னு ஆகிடும். 2x equal to 20னா x equal to what? 10. அப்போது xோட வேல்யூ 10 வந்தாச்சு. இதனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சாச்சு 10. ஆனால் நமக்கு வேண்டியது CD வேணும். CD வேணும்னா 20 plus 10, 30. ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ 4 ஆப்ஷனில் எது வந்து 30 டிகிரின்னு பார்க்கணும், இதுவும் இதுவும். அப்போ இது ரெண்டும் ரிஜெக்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். அப்போ இதற்கு வேலைக்கே ஆகாது, இதுவும் இதுவும் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அதுலேயும் இது அடுத்தது என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ. ஒய் நமக்கு என்னன்னு தெரியும்? root 3xன்னு தெரியும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 10. அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும்? 10 root 3. அப்போ நமக்கு ஷியராக தெரியும் வேல்யூ என்னது? 30, 10 root 3. ஃபோர்த் ஆப்ஷன். புரியுறதா? ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இந்த மாதிரியான 1 மார்க் கொஸ்டின்ஸை 2 மார்க்காக கேட்கவும் சான்சஸ் இருக்குது. உங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியலனா கூட என்ன பண்ணலாம்? அது அந்த வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா இங்கே ஒரு அரை மார்க், இங்கே ஒரு மார்க், இந்த கேல்குலேஷனுக்கு ஹாஃப் மார்க், அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? 1 மார்க்குக்கு, 5 மார்க்குக்கோ 2 மார்க்குக்கோ உங்களால் அட்லீஸ்ட் ஒரு half of the mark ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது ஒரே ஒரு 2 மார்க் நம்ம பார்த்துடலாம், ஏன்னா இது எல்லாமே 2 மார்க்கில் தான் வரும். இருந்தாலும் 1 more 2 mark we will see. From the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. அதாவது 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரம் காண்க. இதே மாதிரியான கொஸ்டின் தான், ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து இந்த பிக்சர் 30 டிகிரியும் 60 டிகிரியும் இப்படி இருக்குங்களா ஒரே பக்கத்தில், ஆனால் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏபி அப்படின்றது 13 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ட்ரீ, ஒரு மரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு மரம் இருக்குது, அதை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். இதனுடைய உச்சியிலேருந்து அதனுடைய உச்சியை பார்க்குறோம் 45 டிகிரியில். இதனுடைய உச்சியிலேருந்து அடுத்த மரத்துடைய அடியினை உற்று நோக்கும்போது அது என்னவா இருக்குது? 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. இப்போ இது 13 மீட்டர் அப்படின்னு சொன்னால் இதுவுமே 13 மீட்டர் தான். அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 2 மரங்களுக்கு இடையே உள்ள தொலைவும் எனக்கு தெரியாது. ஒய், இது ஒய்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இதையும் ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இங்கே எப்படி நம்ம ஒரு ஆங்கிளாக கண்டுபிடிச்சோம் 30 டிகிரி 60 டிகிரி, அதே போல் தான் இங்கேயும் 45 டிகிரி 30 டிகிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். tan 30 டிகிரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் 13/y. ஸோ tan 30னா 1/√3 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒய் வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 13√3 அப்படின்னு வந்துடும். ரைட். அடுத்தது tan 45 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் tan 45 எடுத்தோம்னா x/y. ஸோ tan 45 1. ஸோ x/13√3. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எக்ஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஒய் வேல்யூ என்னது? 13√3. எக்ஸ் வேல்யூ என்ன வந்துருச்சு? 13√3 அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, வெரி குட். இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் நமக்கு 13√3 வந்தது, அதை இதில் யூஸ் பண்ணி அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். குட். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாவது மரத்தின் உயரம். இரண்டாவது மரத்தின் உயரம்னா என்னது? சிடி 13 + x. நமக்கு ரெண்டுமே இருக்குது. எக்ஸோட வேல்யூ 13√3 + 13. ஸோ வாட் இஸ் காமன் இன் போத்? 13. Take it out. Apply the value of √3 1.732. Add பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 35.52 மீட்டர் வந்துருச்சா? இதுதான் வந்து இரண்டாவது மரத்தினுடைய உயரம். இப்போ நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from a top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree.
2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30 root 3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஸோ பார்க்கும்போது பெரிய கொஷனாக இருக்கும். இது ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் ப்ராக்டிக்கல் கொஸ்டின். நம்ம மால்க்கெல்லாம் போயிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் ஏறி போயிருப்போம், லிஃப்ட்டில் போயிருப்போம். மேலேருந்து கீழே பார்க்கும்போது கிளாஸ் வால்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரோடு தெரியும், காசு தெரியும், அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ சச் அ ப்ராக்டிக்கல் கொஸ்டின். லிசன். 90 அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கியானது கீழ்நோக்கி வருகிறது. கட்டடத்தின் உச்சியில் மின் தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி ஆகும். 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. மின் தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீரூற்று 30 ரூட் 3 அடி தொலைவில் உள்ளது எனில் மின் தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க. இல்லை நம்ம என்ன டிஸ்டன்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல, ஆங்கிள் கேட்கல, அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த லிஃப்ட் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீட்னாலே நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு டைம் அப்படின்றது நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, 2 minutes அப்படின்னு. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், அதோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏடி, அதாவது இதுதான் வந்து லிஃப்ட். இப்போ ஏ டு பி அப்படின்றது தான் லிஃப்ட் ஏறி இறங்குற ஒரு பாத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஏ அப்படின்ற பொசிஷன் மேலே இருக்குது, அந்த மின் தூக்கி மேலே இருக்குது, லிஃப்ட் என்ன ஆகுது, டி பொசிஷனுக்கு வருது. இந்த இடத்துல சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் என்னது, ஒரு நீரூற்று, ஃபவுண்டெயின். இப்போ நம்ம மேலேருந்து அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறோம். எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா 60 டிகிரி. அப்போ என்னது, டிப்ரெஷன், இறக்க கோணத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே 60னா நமக்கு என்ன ஆகும், இங்கே 60 வந்துடும். அடுத்தது அது ஒரு 2 minutesக்கு அப்புறமா இந்த பொசிஷனுக்கு லிஃப்ட் வருது. அங்கேருந்தும் அந்த நீரூற்றை நம்ம பார்க்கும்போது அந்த 60 என்னவா ரெடியூஸ் ஆகுது, 30 ரெடியூஸ் ஆகுது. இது 30னா அப்போ இந்த ஆங்கிளும் என்னது 30. இது எல்லாமே நமக்கு க்ளூஸ். அது இல்லாமல் அந்த டோட்டல் பில்டிங்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 90 feet, மொத்தமே 90 feet. அதில் அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டெயினுக்கும் இந்த பில்டிங்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது, 30 root 3 meter. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the lift come from A to D takes 2 minutes. இங்கேருந்து இங்கே வர அது 2 நிமிஷம் ஆகுது. அப்போ அதுக்கான ஸ்பீட் என்னவாக இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கடந்திருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது. இங்கேருந்து எவ்வளோ தூரம், இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியாது. டோட்டலாக 90 feet நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ கவனிங்க, ஏடி அதாவது ஒரு பர்டிகுலர் ஏ பொசிஷன்லேருந்து டி பொசிஷனுக்கு வருது. எவ்வளோ மினிட்ஸில், 2 minutesல. அப்போ அதுக்கான ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டினே. அதுதான் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு 2. தட் மீன்ஸ் ஏடி ஈக்குவல் டு 2s. இப்போ இது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும்னா ஐ ஷுட் டேக் திஸ் டிசிபி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் 30 டிகிரி கிடைக்கும். tan 30 is equal to, you know very well, opposite by adjacent, 30 root 3. tan 30 value 1 by root 3. இந்த பக்கம் x by 30 root 3. So root 3 cancel. Naturally 1 is equal to x by 30. So that x value will become 30. எனக்கு இப்போது half of the answer கையில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன, ஏடியோட டிஸ்டன்ஸ் தெரியணும். ஏன்னா அது இருந்தால் தான் எனக்கு ஸ்பீட் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நான் ஏடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ நோ வெரி வெல் ஏபி 90 feet. இப்போ எனக்கு பிடி அதாவது இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு தெரியும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடியோட வேல்யூ வந்துடும். ஸோ 90 minus 30 60 feet. அப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1 ஈக்குவேஷனை என்னவா மாறும் அப்படின்னா ஏடி 60 2s. ஸோ 2 will come here. ஸோ ஸ்பீட் will become 30. ஸோ தட் ஸ்பீட் is equal to 30 feet per minute. Can you understand? இப்போ நம்ம அடுத்த ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். யூஸ்வலி நம்ம 30 டிகிரி 45 டிகிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஷனில் எந்த ஒரு க்ளூவுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. we have to prove some theoretical part மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. கவனிங்க, if the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height that the cloud is located from the ground is h of tan theta 1 plus tan theta 2
divided by tan theta 2 minus tan theta 1. அதாவது ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியிலேருந்து நம்ம வந்து ஒரு cloud மேலே இருக்கிறத பார்க்குறோம். யூஸ்வலாக நமக்கு தெரியும் ஒரு பொருளுடைய நிழல் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா தண்ணியில் விழும் இல்லையா? ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய ஹைட் என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்னு கேட்கல, இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக் நாலேஜை நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். லிசன், ஏரியின் நீர் மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்றக்கோணம் θ1 மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் θ2 எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் h of tan θ1 plus tan θ2 divided by tan θ2 minus tan θ1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இமேஜின் பண்ணணும், எந்த ஒரு கொஸ்டினுமே என்ன பண்ணிக்கணும், அந்த சுச்சுவேஷனில் நான் அங்கே நின்று இருந்தால் என்னவா இருக்கும், நான் ஒரு மேகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி இமேஜின் பண்ணும்போது பாருங்கள், இதுதான் இந்த ஏரி லேக். இப்போது இங்கேருந்து h மீட்டர் உயரத்துலேருந்து இங்கே ஒரு மேகம் இருக்குது, அதை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் h மீட்டர். ஸோ இந்த ஏடி அப்படின்றது ஒரு பொசிஷன். ஸோ அந்த டியிலேருந்து நான் சி அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு மேகத்தை பார்க்குறேன். பார்க்கும்போது என்ன ஆகும், அது ஏற்றக்கோணம் எலிவேஷன். அந்த எலிவேஷன் என்னென்னா θ1, அதுதான் இங்கே ஏற்றக்கோணம் θ1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏரி நீரில் விழும் மேகபிம்பத்தின் இறக்க கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அதே இடத்துல பொசிஷன் மாறக்கூடாது, அங்கேருந்து அதே க்ளவுடுடைய ரிஃப்ளெக்ஷனை நான் இப்போ பார்க்குறேன், அது ரிஃப்ளெக்ஷன் ஆக்கி இங்கே விழுது. ஓகே, ஸோ என்னவா இருக்கும், இப்போ இது லேக், இந்த லேக்லேருந்து மேகம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த தூரமும் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் என்னவா இருக்கும், அது ரிஃப்ளெக்ஷனும் தண்ணிக்குள்ளே விழும். இது நாம் லோவர் கிளாஸில் சயின்ஸில் படிச்சிருப்போம். ஒரு பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் விழும்போது என்ன உயரம் இருக்கோ அதே ஹைட் தான் அது ரிஃப்ளெக்ஷனும் அந்த உயரம் இருக்கும் அப்படின்ற ப்ரீவியஸ் நாலேஜை இந்த கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த இறக்க கோணம் அப்படின்றது என்ன அப்படின்னா θ2. ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ப்ரூவ் பண்ண போகிறோம். கவனிங்க, இப்போ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், θ1 இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் CDE, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, θ1 எடுத்துக்கோங்க. tan θ1 என்ன, ஆப்போசிட். தெரியுமா அது என்னன்னு? தெரியாது. அதை ஏன் நான் எக்ஸ்ன்னு எடுத்து வச்சுருக்கேன், கவனி. ADH, ADHன்னா அதுக்கு நேராக இருக்கிற இந்த BEயும் என்னவாக தான் இருக்கும், அதே உயரம் h மீட்டர் தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த CEயோடைய உயரம் தெரியணும், அதனால் அது எனக்கு அன்னோன் வேல்யூன்றதுனால நான் என்னென்ன எடுத்திருக்கேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ தேட் இப்போது CDE அப்படின்னு எடுத்திங்கன்னா இது ஆப்போசிட் வந்து எக்ஸ், அடுத்தது என்னவா இருக்கும் x/DE. ஏன்னா நமக்கு விஷயம், அதாவது அதோடைய வேல்யூ தெரியாது, அதனால DEயை DEன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். ரைட், என்ன கிடைக்கும், DE இங்கே வந்துடும், tan θ1 கீழே வந்துடும். ஸோ DE is equal to x/tan θ1. இதில் எந்த வேல்யூமே நமக்கு தெரியாது, இதை நம்ம எங்கேயோ யூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் எடுங்க பார்க்கலாம். EDC1, இது என்னது θ2. ஸோ tan θ2 is equal to ஆப்போசிட். நல்லா கவனிங்க, இது ஆல்ரெடி h மீட்டர் இருக்கா. அடுத்தது இதோடைய ரிஃப்ளெக்ஷன் இதில் விழுது, இது என்ன ஹைட்டோ அதே தானே இந்த ஹைட்டோ இருக்கும். இந்த ஹைட் என்னது, x + h. அப்போ இந்த ஹைட் என்னவா இருக்கும், x + h இருக்கும் இல்லையா. அப்போ இது ஆல்ரெடி x + h, இன்னொரு h, ரெண்டும் சேர்ந்தா என்னவாயிடும், x + 2h. ஸோ தட் இஸ் வாட் ஆப்போசிட் சைட், x + 2h. ஆஸ் யூஷுவல் இன்னொரு சைடு என்னது, DE. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. DE is equal to x + 2h/tan θ2. ஆல்ரெடி ஒரு DEக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஈக்குவேஷன் 1. இப்போ அதே DEக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, அது ஈக்குவேஷன் 2. ரெண்டுமே DE வேல்யூ தானே, அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது x/θ1 is equal to x + 2h/θ2 அப்படின்னு வரும் இல்லையா. இந்த tan θ2 அப்படின்றது இந்த xக்கும் 2hக்கும் ஒரு பொதுவான காமன் டேர்ம். அதனால் என்ன பண்ணிக்கலாம், x/tan θ2 + 2h/tan θ2 அப்படின்னு நாங்கள் பிரித்தோன்னா இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, என்ன ஆகும், x/tan θ1 இது இங்கே வரும்போது -x/tan θ2, அந்த பக்கம் என்ன இருக்கும், 2h/tan θ2. So what is common in these two terms, x. Take it out.
அதை நான் எக்ஸை வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும் 1/tan theta 1 minus 1/tan theta 2 அப்படின்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் என்னவாயிடும் tan theta 2 minus tan theta 1 divided by tan theta 1 tan theta 2. ரைட் சைட் 2h by tan theta 2. ஸோ இந்த tan theta 2 வந்து கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். அப்போது எனக்கு எக்ஸுக்கான வேல்யூ என்ன இருக்கும்னா 2h tan theta 1 by tan theta 2 by tan theta 1. இது எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன தேவை அப்படின்னா சிடி, அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மேகத்தின் உயரம். மேகத்தின் உயரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் எனக்கு, இதாவது சிடி வேணும். சிடி இஸ் ஈக்குவல் டு 2h tan theta 1 by tan theta 2 by tan theta 1 plus h, அதாவது x plus h. அது ரிஃப்ளெக்ஷன் கீழே விழுது இல்லையா, அதுக்கான உயரம் எனக்கு தேவைப்படுகிறது. அப்படின்றப்ப 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus h. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க, என்ன கிடைக்கும், 2h tan theta 1, இதை மல்டிப்ளை பண்ணும்போது h tan theta 2 minus h tan theta 1. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியான டேர்ம்ஸ். அப்போ நான் சப்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும் எனக்கு, h tan theta 1 plus h tan theta 2. So what is common in both? h. Take it out, balance tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோமா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ ஒன் மோர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம், கவனிங்க. Aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. ஒரே டைரக்ஷனில் ரெண்டு போட் இருக்குது, அதை வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். The angles of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the boats, அதாவது D. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் போது இரு படகுகள் பார்க்கப்படுகின்றன. விமானத்திலிருந்து இரு படகுகள் முறையே 60 டிகிரி 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. அப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னது, இந்த டி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் சம்மில் பண்ண மாதிரியே ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா tan 60 டிகிரி 1800 by x. ஸோ நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ √3 is equal to 1800 by x. இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் x is equal to 1800 by √3. டினாமினேட்டரில் ரூட் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ we have to multiply √3 and divide by √3. That's why you are getting 1800 √3 by 3. If you cancel, x value will become 600 √3. இதை நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, 30 டிகிரி. tan 30 degree is equal to what, 1800. Total length x plus d. That's why x plus d here. So take the LCM value 1 by √3 which is equal to 1800 by, already we know the x value, apply here. So 600 √3 plus d. So இதே மாதிரி cross multiplication நீங்கள் பண்ணிங்கன்னா you'll be getting 600 √3 plus d which is equal to 1800 √3. ஸோ இதிலேருந்து நம்ம merge பண்ணால் d யோட வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ d யோட வேல்யூ என்ன, 1200 √3. இதை அப்படியே விடக்கூடாது, பிகாஸ் √3 வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், சம்லையும் கொடுத்துருக்காங்க, we have to use it, 1.732. So d is equal to 1200 into 1.732, 2078 meter. So this is what the distance between the boats. இந்த மாதிரி நிறைய practical questions இருக்கு, நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. We'll see in the next class. Thank you.